சில குழந்தைகள்லாம் வந்து பப்பாளியை அவ்வளவு ரசித்து உண்பதில்லை. மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா வந்து மற்ற ஆப்பிளை எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பப்பாளி பழத்தை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்ற குழந்தைகள் கொஞ்சம் குறைவு. ஒரு வேளை குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் வந்து அதை வந்து சொல்லி சொல்லி அது எந்த அளவுக்கு நல்லது நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி வளர்த்துருந்தாலே ஒழிய பல பேரும் வந்து பப்பாளியை அவ்வளவு ரசிக்கிறதில்ல. ஏன் அப்படி வந்து அந்த பப்பாளி மேலே அப்படி ஒரு அலட்சியம் வந்தது அப்படின்னா, முதல்ல நம்ம நாட்டில் எல்லாருக்குமே ஒரு மனோபாவம் என்னென்னா, எது எளிதாக கிடைக்கிறதோ, எது அருகாமையில் கிடைக்கிறதோ அது அவ்வளோவா சத்தாக இருக்காது அப்படின்னு ரொம்ப ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் வந்து வச்சுருக்காங்க. பப்பாளி பழத்தின் மீதும் அப்படி தான் அது மேலே ஒரு அலட்சியம் நமக்கு வந்தது. ஆனால் இன்றைய அறிவியல், இன்றைய விஞ்ஞானம் பப்பாளி பழம் எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் அவ்வளோ பேரும் இந்த பப்பாளி பழத்தை தினசரி சாப்பிடுங்க, உணவில் சேர்த்துக்கங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.